ஹலோ பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல இருக்கும். ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நீட் ரிப்பீட்டர் 2026 பேட்ச்க்கான தமிழ் கிளாஸஸ் எல்லாமே இங்க ஆன்லைன் கோச்சிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஃபீஸ் நாங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ பாத்துக்கலாம் நீங்க. அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ், எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு பசங்களா. ஸோ மறக்காம உங்களுடைய நீட் ட்ரீம் ட்ரூ ஆகணும் அப்படின்னா இங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் 12 ஸ்டேட் அண்ட் சிபிஎஸ்இ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இன் தமிழ். அதுலயும் கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா 30% ஆஃப் ஓட உங்களுக்கு நான் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். யூ ஆல்சோ கெட் டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், பிஒய்க்யூஸ், பர்சனலைஸ் மென்டர்ஸ், எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ டோன்ட் வெரி, நீங்க தாராளமா இங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நீட் ட்ரீம் இங்க ட்ரூ ஆயிடும். சீக்கிரம் சிலபஸஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்காக ஒரு வண்டர்ஃபுல் செஷன் இங்க கொண்டு வந்திருக்கோம். அதுதான் ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதோட கோர்ஸ் ஃபீயும் எனக்கு நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பசங்களா. ஸோ மறக்காம உங்க சீனியர்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்மளுடைய நோட்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த நோட்ஸ். ஓகே, இப்ப எனக்குள்ள கொஸ்டினுக்கு வரலாம். சோ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தே கேவ் அ சினுசாய்டல் வேவ். சோ சிம்பிளா என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சினுசாய்டல் வேவ் கொடுத்திருக்காங்க. அதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 150 ஹெர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைண்ட் த வெலாசிட்டி அண்ட் வேவ் லென்த் ஆஃப் த கிவன் வேவ். இவ்வளவுதான். சோ ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்திருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு 20 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம அதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? சோ இப்போ எனக்கு இதை கால்குலேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற செட்டப்ஸ்ல இருந்து நான் இங்க எனக்குள்ள பேச ஆரம்பிக்கிறேன். சோ வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற செட்டப்ல இருந்து எப்படி பேச ஆரம்பிக்கலாம்? வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்க கனெக்ஷன்ஸ் நிறைய பேசலாம். சோ அப்ப இந்த ஃபிகர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இந்த ஃபிகர்ல எவ்வளவு வேவ்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ஒன் வேவ், திஸ் இஸ் அ செகண்ட் வேவ் அண்ட் திஸ் இஸ் த ஹாஃப் வேவ். சோ ஹாஃப் ஆஃப் த வேவ் தான் எனக்குள்ள டிராவல் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகே, சோ 1 2 3 4 5. சோ டோட்டலி the 5 waves. அதுல 2 வேவ் எனக்கு இருக்காங்க. சோ ஃப்ரம் த ஃபிகர் நம்ம எப்படி அனலைஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா நமக்கு எவ்வளவு வேவ்ஸ் இருக்காங்கங்கிறத நம்ம பக்காவா எழுதணும். சோ அதுக்காக நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபிகர்ல இருந்து நான் எனக்குள்ள கான்டென்ட் எழுதுறேன். சோ ஃப்ரம் த ஃபிகர்ல இருந்து கான்டென்ட் எழுதணும்னா இன்னும் நல்லா இருக்கும். தட் இஸ் 5/2 லாம்டா அப்படிங்கிற வேவ் லென்த் தான் இங்க எனக்குள்ள இருக்கு. சோ வேவ்ஸ் தான் இங்க எனக்குள்ள இருக்கு. அதோட டோட்டல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அப்படிங்கறத கொடுத்தாச்சு. சோ இதுதான். அப்போ இங்க எனக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மேம் எப்படி மேம் இந்த இடத்த நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, வேற ஒன்னும் இல்ல. நம்ம இந்த இடத்த எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, டோட்டல் லென்த் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேவ்ஸ், அதை யூஸ் பண்ணியும் நம்மளால இங்க எனக்குள்ள சிம்பிளா கால்குலேட் பண்ண முடியும். சோ எப்படி வேணும்னாலும் நீங்க இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப லாம்டா தான் வேணும். therefore 20 into 2 divided by 5, therefore 40 divided by 5 அப்படின்னு எனக்கு இங்க எனக்குள்ள கிடைக்கும். சோ இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுவேன். 8 5s are 14 உங்களுக்கு நல்லா தெரியும். சோ 8 சென்டிமீட்டர், பிகாஸ் இங்க சென்டிமீட்டர் இருக்கு. இதுதான் இதோட வேவ் லென்த். அடுத்து எனக்கு வேவ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. So velocity is equal to frequency into wavelength தான் formula. So velocity is equal to frequency, questionல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 150 into wave ஓட வேல்யூ பாருங்க 8 centimeter is 10 power minus 2. Therefore, I will get 12 meter per second. இதுதான் என்னுடைய ஆன்சர். So, சிம்பிளா கால்குலேட் பண்ணிடலாம். இங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது கொடுக்கறதுக்கு ஒரே சான்சஸ் the number of waves மட்டும்தான். So, this is a one complete wave. This is a second complete waveங்கிறத நான் எடுத்துக்கிறேன். That is number of wave. அதே மாதிரி எவ்வளோ number of values complete ஆயிருக்குங்கிறதையும் கன்சிடர் பண்ணி அதை நான் இங்க எனக்குள்ள வேவ் லென்த்தா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா இதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பசங்களா. ஸோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களை இன்னொரு வண்டர்ஃபுல் செஷன்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல். பை.